தனுசு ராசி 9 வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க பல சாதனைகளை படைக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு தற்பெருமை அதிகம் உடையவங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சுயநலம் பாராமல் எதையுமே ஒரு துணிந்து செய்வாங்க. அதே மாதிரி அறிவு சுரங்கமான பிரகஸ்பதியின் ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய இந்த தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஊர் பிரச்சனை உலக பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய விதத்தில் வல்லவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி வீட்டு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இவங்களோட ஆலோசனைகளை யாருமே ஏற்க மாட்டாங்க. அதே மாதிரி பல்வேறான வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திருக்கு. அதே நேரத்தில் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம் அமைச்சிருக்கு. பணத்தின் பின்னால் நீங்கள் ஓட மாட்டீங்க. பணத்தை விட உங்களுக்கு மானம் தான் பெரியது, மனது தான் பெரியது அப்படின்னு நினைப்பீங்க. சின்ன வயதிலிருந்தே வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் வாழ்வீங்க. அதே மாதிரி பண நடமாட்டம் எப்பொழுதுமே தடையில்லாமல் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை வசதிக்கு தக்கபடி எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு கொள்வீங்க. பண வரவுகளில் தடை ஏற்பட்டால் கூட வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டீங்க. அதே நேரத்தில் 6 கூடியவரே 11 கூடியவர் சுக்கிரன் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். பெண்கள் தான் இவங்களுக்கு எதிரி, பெண்களால் தொல்லை உண்டு. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே ஒரு கலைநயத்தோடு எப்பவுமே இருப்பாங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு, இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம், இந்த தனுசு ராசியோட சின்னம் பார்த்திங்களா, வில் ஏந்திய வீரன். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்குமே குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இது ஒரு நெருப்பு ராசி. இவங்களை பொறுத்த வரைக்குமே நேர்மை, சுதந்திரம், அறிவு, தாராள ஒரு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு பயணம் செய்வது அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் மேச ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த சித்திரை மாதம் நட்சத்திர ரீதியாக பார்த்திங்களா உங்களுக்கு பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் அடங்கிய தனுசு ராசி. மேலுமே இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. ஆரோக்கியம் தொடர்பாக அதிகம் செலவிட நேரிடும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. வாடிக்கையாளர்களை புரிந்து நீங்கள் நடந்துக்கோங்க. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பணிச்சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைச்சிருக்கு. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி குணமாக நடந்து கொள்வது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் கவனமோடு படிப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. ஆக்கப்பூர்வமான செயல்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தம்பதியிடையே நெருக்கம் ஏற்படும். உறவினர்களோட கனிவாக பேசுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலுமே ரொம்ப கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியமும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. தன குடும்பாதிபதியும் சகாய ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்குமே ஒரு சுமூகமாக நடைபெற்று வந்த வேலைகளில் தடை ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள், தாய் வழி உறவுகளோட பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு வாகனம் வகையிலுமே இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உழைப்பாளர்களோட மரியாதையுமே அதிகரிக்கும்.
தேவைக்கேற்ற பணமுமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். தொழிலில் வேலை ஆட்களால் பிரச்சனைகள், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம். ஒரு சிலதில் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழில் ஆதாயம் அடையும். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. சில பேர் பார்த்திங்களா மனமேடையிலும் ஏறக்கூடிய அற்புதமான யோகங்கள் காத்திருக்கு. மே 9 முதல் உங்களோட ஜீவனாதிபதி புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேண்டிய பணமுமே கைக்கு வரும். வங்கியில் கேட்ட கடனுமே கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது எல்லாமே கனவுகள் பல நாளாக நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நனவாகக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஏப்ரல் 23, 24 ரொம்ப கவனம் செலுத்துங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களோட ராசி மற்றும் லாப சகாய ஸ்தானங்களையும் பார்க்கறதுனால இதுவரைக்குமே பல சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் வகையில் அமைஞ்சிருக்கு. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கேற்ப எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலையுமே ஒரு சுபிட்சமான நிலையானது இருக்கும். உங்களோட செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே பூர்த்தியாகும். தைரியமும் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும். பணவரவு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சேமிப்புமே உயரக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. புதிய சொத்துமே சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல முயற்சி செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய அமைப்புமே இருக்குது. அதே நேரத்தில் பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பிரிவு ஏற்பட்டு டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றம் வரை சென்றவங்க கூட பெரியவங்களோட அறிவுரைகளால் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் பிரிந்தவங்களுக்கும் மறுமணம் நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இந்த டைமில் வெற்றி கொடுக்கும். நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. பொன் பொருள் ஆடை ஆபரணம் இது எல்லாமே சேரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மனதில் பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான நிலையானது இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 24, 25 ரொம்ப கவனமாக இருங்க. கந்தனை வழிபட காரியம் கைகூடும். பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தால் கூட அதையெல்லாம் எதிர்கொண்டு முன்னேறி வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் ரொம்ப முயற்சியால் நல்ல முன்னேற்றம் காண ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட பாக்கியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே முடிவிற்கு வரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே வேலை தேடி வரவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவலுமே கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்தில் பல பிரச்சனைகளுக்கு இந்த டைமில் தீர்வு கிடைக்கும். பெரியவங்களோட ஆதரவுனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே நல்ல ஒரு முள் சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்க. அதனால் நல்ல வெற்றியை காண்பீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பெருமை ஏற்படக்கூடிய அமைப்புமே அங்கே இருக்குது. ஏப்ரல் 20 வரைக்குமே உங்களோட லாபாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியமாகவும் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வெற்றி நடை போடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு.
அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும், சேமிப்புமே அதிகரிக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மே 9 முதல் புதன் என்று வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைக்கு மேலே நன்மைகளை ஏற்படுத்துவார். பிறரை நம்பி செயல்பட்டு வந்த நிலைகள் மாறும். யாரையுமே நம்பாமல் உங்களுடைய சொந்த காலில் நின்று சொந்த உழைப்பில் நீங்கள் முன்னேறி நல்ல ஒரு தனித்தன்மை வெளிப்படக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. நீண்ட கால முயற்சிகளுக்கு இந்த டைமில் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். உயர்கல்வி, வேலை, திருமணம், சொந்த வீடு, பட்டம், பதவி அப்படிங்கிற அனைவரோட கனவுகள் அனைத்துமே நனவாகும் வகையில் தான் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் உயர்கல்வி கனவுகள் எல்லாமே நனவாகும் வகையில் தான் அமைச்சிருக்கு. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 26 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து குரு பகவானை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏப்ரல் 20ஆம் தேதி பார்த்திங்களா, அக்ஷய திருதியானது வருது. இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி அருள் நிறைந்திருக்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாறணும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக முடிஞ்சவங்க தங்கம், வெள்ளி 1 கிராமாவது அன்றைய நாளில் வாங்கி வீட்டில் வைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அப்படி வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள், கல்லுப்பு இந்த மாதிரியான மங்களகரமான பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்யுங்க. அன்றைய நாளில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியை வணங்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். 7 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும். அன்றைய நாளில் பாவ விமோசனம் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் வகையில் யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும்.